வெல்கம் டு அமிர்தாலய சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கீழாநெல்லிக்கீரை துவையல். பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு கடலைப்பருப்பு 4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 4 ஸ்பூன், 2 எனக்கு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, இந்த கீரைக்கு தகுந்த உப்பு, காரம் ஒரு சில மிளகாய் காரமாக இருக்கும், இல்லைன்னா காரம் இல்லாத பச்சை மிளகாவாவோ தேவையானது போட்டுக்கலாம். நான் வரமிளகா ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வறுக்கணும். இப்போ இந்த தழைக்கு ஒரு சின்ன மூடி அளவு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வேண்டாதவா, கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறவாளானா 2 தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். இப்போ இது வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சதெல்லாம் போட்டு வறுக்கலாம். மொதல் மிளகு ஜீரகம், இந்த மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுண்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். இதை வறுத்துண்டு அப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு. இந்த கீழாநெல்லிக்கீரை தொகையில் அரைக்கலாம். நல்லா உணர்த்தி எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு டெய்லி காலம்பரை ஒரு ஸ்பூன் மோரில் போட்டு சாப்பிட்லாம். சுகர் இருக்கிறவாளுக்கு அவ்வளோ நல்லது. அப்படியே பண்ண முடியாட்டாலும் வெறும் தழையை ஆஞ்சு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதித்து வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த கீரையோட தண்ணை சாப்பிட்லாம். இல்லை பவுட்ரு பண்ணி வச்சுட்டு மோரில் விட்டு வாரத்தில் 2 நாள் சாப்பிட்லாம். தொகையில் 15 நாள், மாதத்தில் ஒரு தடவை தொகையில் அரைச்சி சாப்பிட்லாம். இதெல்லாம் பண்ணி சாப்பிட்டா தான் உடம்புக்கு, வெயில் காலம் அப்படின்னா ஒரு மாதிரி இதாகிடும், உடம்பு சூடாகிடும். அதுக்கு இது கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்கும். காமாலைக்கு இது ரொம்ப சிறந்த மருந்து. அப்புறம் இது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டவா லேடிஸ்க்கு இந்த கீரை ரொம்ப உகந்த கீரை. அதனால் அதை மாதத்தில் ஒரு நாள், 15 நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்சவா இந்த மாதிரி ஒரு தொகையில் அரைச்சி சாப்பிடுங்க. தேங்காய் பிடிக்காதவா தக்காளி 2, பூண்டு 4 பல் போட்டு வதக்கி விடுங்க. இதோட வதக்கி விட்டுறணும். வதக்கிண்டு இந்த பருப்போடு சேர்த்து அரைச்சிண்டா போகிறோம். அரைச்சி வச்சுட்டு ஒரு 4 நாள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா சப்பாத்தியோ சட்னி ஏதோ ஒன்று தொட்டுண்டு சாப்பிட்லாம். அதில் இந்த தழை நல்லா வதக்கிடணும். நான் எவ்வளோ நல்லா வதங்குறமோ அந்தளவுக்கு வதக்கி எடுத்துட்டு அப்புறம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துண்டா அந்த கசப்பு எடுத்துரும். அந்த உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி கசப்பு இருக்கத்தான் இருக்கும், மருந்து குணம் இல்லையா அதெல்லாம். அதனால் அதுக்கு தேவையான உப்பு காரங்கள்லாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கணும். இது புருஷாளுக்கு, பொம்மண்டாட்டி எல்லாருக்குமே, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டவா லேடிஸ்க்கு, மாதவிடாய் சம்மந்தத்தில் ஒரு வலி வராத, அந்த தொந்தரவு இல்லாத, கரெக்டாக நாள் தள்ளி போகாத, சிரமம் இல்லாத இருக்க உடம்பு. ஜென்ஸுகளுக்கெல்லாம் அந்த சூடு பிடிச்சுண்டா ஒரு மாதிரி இந்த தழையை மோரில் பொடி போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லை தொகையில் அரைச்சி சாப்பிட்ணும். இந்த நீர்க்கட்டி சம்மந்தப்பட்டதெல்லாம் வராது இருக்கும். அதுக்காக தான் இதை சேர்த்து சாப்பிட. கிடைக்காதவா நாட்டு மருந்து கடையில் பொடி வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் வறுத்துண்டு பொடி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். உப்பு இந்த பருப்போடு சேர்த்துண்டு கொஞ்சம் சூடு பண்ணினா போகிறோம். அந்த புளி உப்பையும் பருப்பெல்லாம் நல்லா வறுத்துக்கணும். ட்ரையாக தான் வறுத்துக்கணும், எண்ணெய் விடாத வறுத்துண்டு அந்த மிளகு ஜீரை வறுத்துருக்கோம்ல அதோடு சேர்த்துக்கணும். இப்போ கீழாநெல்லிக்கீரை ஆஞ்சு அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கும், நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இது தழையை தனித்தனியாக எடுத்து ஆஞ்சு எடுக்கணும். இதில் கீழே நெல்லிக்காய் மாதிரி குட்டி குட்டியாக கீழே வரும். இது இளங்கீரையாக இருக்குது, அதனால் இதில் இல்லாத இருக்குது. இப்போது நம்ம இந்த கீரையை தனித்தனியாக எடுத்து ஆஞ்சு இந்த மாதிரி அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். தழையை நல்லா வதக்கிடணும். தழையை நல்லா கொஞ்சம் தழைக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க. சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு நல்லா வதக்கணும்.
இது வந்து முடக்கத்தாங்கொடி கீரை இருக்கு இல்லையா, அதுபோல் கொஞ்சம் லைட்டாக கசக்கும். இந்த தழையெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது கிராமங்களில் இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் நல்லா கிடைக்கும். மற்றபடி டவுனில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நாட்டு மருந்து கடையில் பொடி வாங்கிட்டு எல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லது. இது ஒரு மண்டலம் அரை மண்டலம் சேர்த்து சாப்பிட்டா நம்ம உடம்புல எந்த ஒரு தொந்தரவு இல்லாத நன்னா இருக்கும். இப்போது இது நல்லா வதங்கி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சும்மா தேங்காய் அதில் போட்டு ஒரு பிரட்டினா போகிறோம். தேங்காய் பிரட்டிட்டு அரைக்க வேண்டியது. நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்தால் போதும். இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு பெருங்காயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துண்டா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிரட்டி எடுத்தால் போதும். நல்லா ஆறி எடுத்து இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. தொகையில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் இல்லாத இருக்கிறதுக்கு கொஞ்சம் வேணும்னாக்கா எலுமிச்சம்பழம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கோங்க. அந்த கசப்பை அடிச்சிடும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. புளி ரொம்ப சேர்த்துனா ஆகாது இல்லையா, அதனால் எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டு அதோட பிசைஞ்சு சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். கீழாநெல்லிக்கீரை தொகையில் எல்லாம் இப்போ சமைச்சிட்டோம். நீங்களே எல்லாம் சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.